ஈரோடு மாவட்டம் பவானி அருகே அமைந்துள்ள நூற்றாண்டுகள் பழமையான மாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவையொட்டி பவானி கூடுதுறை காவிரியில் புனித நீராடி 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீர்த்த குடமெடுத்து ஊர்வலமாக சென்றனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். தகவல்கள். நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள காளிங்கராயன் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில். இந்த கோவில் நூற்றாண்டுகள் பழமையானது. கோவிலின் கும்பாபிஷேக விழா நடத்துவதற்காக கிராம மக்கள் முடிவு செய்து கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்த நிலையில் தற்போது கோவில் பணிகள் திருப்பணிகள் அனைத்தும் முடிவுற்றிருக்கிறது. இதன் காரணமாக வரும் புதன்கிழமை மகா கும்பாபிஷேக விழாவானது நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முன்னதாக கோவிலுக்கு பக்தர்கள் புகழ்பெற்ற தென்னகத்தின் காசி என்று அழைக்கப்படக்கூடிய பவானி கூடுதுறையில் பவானி, காவிரி மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமுத நதி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் புனித நீராடி மேலும் நீரை எடுத்துக்கொண்டும் பால் குடம் எடுத்துக்கொண்டும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஊர்வலமாக கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது மேளதாளங்கள் முழங்க நடனமாடிக்கொண்டும் இந்த கோவிலுக்கு வந்து அம்மனுக்கு தீர்த்த அபிஷேகம் செய்து வழிபட்டு சென்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேக விழா வருகின்ற புதன்கிழமை நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி கார்த்திகேயன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.